வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் இன்புட் உள்ள 19 dBm × 16 போர்ட்டு வித் WDMோட உள்ள இந்த EDFI பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட சொந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போடுறதுக்காண்டி இந்த EDFI வந்து வாங்கியிருக்கோம். ஏற்கனவே EDFI எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு வீடியோவாக பார்ட்டாக போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா எது பெஸ்ட் EDFI அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தவரை நம்ம செக் பண்ணல ஓரளவு இந்த EDFI வந்து நல்லதாக இருக்குது. ஆனாலும் எதுக்கு இந்த பிராண்டோட பேரை வந்து மறைச்சிருக்கோம் அப்படின்னா இதே மாடலில் ஏகப்பட்ட கம்பெனி வந்து இருக்குது. இது எந்த கம்பெனி அப்படின்னு ரிவீல் பண்ணாமல் இருக்க காரணம் என்னென்னா ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஓடினப்பறம் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் ஒரு 90 நாளாவது டைம் வேணும். அப்போ தான் ஃபுல்லாக நம்ம ஃபீல்டில் இன்னும் கண்ட்ரோல் ரூமில் போட்ட பிறகு என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த பிராண்டோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் எதுலையாவது கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு பேரை மறைச்ச காரணம் பொருள் இன்னும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டில் இன்னும் போட்டு பார்க்கல. இப்போதைக்கு நம்ம வாங்கி இதோட 4 நாளாவது வந்ததுலேருந்து 4 நாளாக ஃபுல்லாக இந்த ஸ்டூடியோ ரூமில் ரன்னிங்லேயே தான் இருக்குது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம், என்னென்ன இதில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அந்த EDFI எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். வந்தோடனே ஒவ்வொரு பவர் சப்ளையுமே நீங்கள் கண்டினியூவாக ஓட்டி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த EDFIயில் நம்ம வாங்கின நாளையே ஒரு பவர் சப்ளை வந்து ஃபால்ட்டு. அந்த பவர் சப்ளையை கூட நான் வந்து கலத்தி தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து செகண்டரி பவர் சப்ளையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பவர் சப்ளை எப்படி வாங்கினோடனே ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே வந்து சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆகுது. அதை கூட இந்த வீடியோட உங்களுக்கு டாப்பில் எனக்கு அதாவது ஆன் பண்ணோடனே டக்குன்னு உள்ள ஒரு ஸ்பார்க் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் ஆன் ஆகுது. ஸோ உள்ளே எதுவும் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு பவர் சப்ளை கலத்திட்டு செகண்டரி டிசி அவுட் வரும்ல அந்த பவர் சப்ளை தான் போட்டிருக்கு. இது நார்மல் பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை போட்டு தான் மீதி 4 நாள் ரன்னிங்கில் இருக்குது. அந்த பவர் சப்ளையில் ஆனில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ரெகுலராக நம்ம அப்பப்போ அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே வருதா, எம்இஆர் லாஸ் இல்லாமல் இருக்காங்கிறத மட்டும் டெய்லி காலையில் ஒரு டைமும் நைட் ஒரு டைமும் தொடர்ச்சியாக செக் பண்ணியிருக்கு. இப்போது இது 4வது நாள் நைட்டு வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாளை காலையிலேயே இதை வந்து கட்டாயம் உடனே நம்ம கேபிள் ரூமில் போட்டு வெளியே ஓட்டி விட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன நல்லா இருக்குங்கிறதையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுது. ஃபஸ்ட்டு இந்த EDFIயோட என்னென்ன வந்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த பவர் கார்டு வந்து 2 வந்துச்சு. ஒன்று வந்து இந்த EDFIயில் ஏறினே பவர் சப்ளையில் மாட்டியிருக்கேன். அதுபோல் இது எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கார்டு. அதுக்கடுத்து பவர் சப்ளையிலேருந்து 12 வோல்ட்டு அவுட் எடுத்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணதுக்குள்ளே கேபிள் வந்துச்சு. அதுபோக இந்த பம்ப் லாக் கீ மட்டும்தான் வந்துச்சு. வேறு எந்த பொருளுமே இதோட கிடையாது. ஓகே, இப்போ EDFI வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிக்கிடுவோம். பவர் ஆன் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்டிக்கல் பவர் வந்து இன்புட்டு இதில் கொடுத்து எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் வருது டிஸ்பிளேயில் கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் ஆகிக்கிடட்டு. ஆன் பண்ணோடனே ஆப்டிக்கல் அவுட் வந்து எவ்வளோ வருது, இன்புட் எவ்வளோ உள்ளே போகுது அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு பேஜிலே காட்டுது. அடுத்து செகண்ட் பேஜுக்கு போனோம்னா அதில் வந்து ஆப்டிக்கல் இன் எவ்வளவு, அவுட் எவ்வளவு, பயாஸில் எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து LD1 டெம்பரேச்சரு, மாடியூலோட டெம்பரேச்சரு, இன்புட்டு A எவ்வளோ வருது, B எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக காட்டுது. உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி கூட காட்டுதேன். ஓகே, இப்போ இதில் இன்புட் எவ்வளோ காட்டுது, ஃபஸ்ட் இன்புட் வந்து -2.8 அப்படின்னு காட்டுது. நம்ம அதை கட் பண்ணி இதில் எவ்வளோ தான் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். -3.8 வருது. ஸோ 1 dB வித்தியாசம் வந்து இருக்குது. இப்போ செகண்டரி இன்புட் வந்து 0 காட்டுது. அதையும் கட் பண்ணியாச்சு. அதை அப்படியே எடுத்து இதில் கொடுப்போம். 0னா -1.2 வருது. ஸோ 1 dB வேரியேஷனில் வந்து இது வந்து காட்டுது. 1 dB வேரியேஷன் போது நம்ம இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம இதில் 0 காட்டுதுன்னா நமக்கு -1 வருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அக்யூரசி வந்து ஓரளவு பரவாயில்ல. ஓகே, இப்போ அவுட்புட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்புட் எவ்வளோ வருது அப்படிங்க பார்க்கணும்னா லேசரை வந்து இந்த கீயை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களாங்கிறது எவ்வளோ தெரியுமா, இந்த ஆப்டிக்கல் அவுட்புட்டுங்கிறதுல -90 அப்படின்னு வந்துடும். ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் சொருதாக இருந்தாலும் உருதாக இருந்தாலும் என்னது பண்ணுறதாக இருந்தாலும் அதாவது இந்த போர்ட்டில் நீங்கள் என்ன வேலை பார்க்கறதா இருந்தாலும் கட்டாயம் லேசரை கட் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சொருவியாச்சு. பேட்ச் கார்டோட இன்னும் 2 பவர் மீட்டரில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணி ஃபஸ்ட் போர்ட்டில் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். ஓகே,
கரெக்டாக எவ்வளோ வருதுன்னா 19.02 வருது. ஏற்கனவே இது வந்து நம்ம வந்த நாளே செக் பண்ணோம். ஃபுல்லாக எல்லா போர்ட்லேயுமே ஆவரேஜாக 19 dBm 18.70 80, அதாவது ஆவரேஜாக ஒரு 19 dBm வருது. சில போர்ட்டில் 19.10 வரை வந்துச்சு. ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் 19 வந்துன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆனால் ஒரு 19 dBm வருது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இதில் நம்ம ஒரு பிரச்சனையாகவும் பார்த்தோம். என்ன பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லேசரை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணியிருந்தோம். இது வந்து லோக்கு போயிடும். அதுக்கடுத்து பம்போட லேசரை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது சில கம்பெனி EDFI என்ன பண்ணோம்னா 10 dBm வரும். அதுக்கடுத்து 11 12 13 14 15 16 17 18ன்னு ஒவ்வொரு dBமாக கூடும். ஆனால் இந்த லேசர் வந்து அப்படி கூடலை. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது சடனாக -50 -30 40ன்னு வருது. அதுக்கடுத்து டேரெக்டாக 17 dBm வந்துடுது. அதுக்கடுத்து தான் 17 18 19 வருது. இப்போ உங்களுக்கு திருப்பியும் ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுதேன். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுதேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக தான் ஆனால் அது கொஞ்சம் பவரில் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ -38 வந்துட்டு இப்போ டக்குன்னு 17 வந்துடும். 17 18 19 இது வந்து ஒரு 10 dBmல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து டேரெக்டாக சடனாக 17 dBm தான் பவர் வந்து டக்குன்னு வெளியே வந்து அதுக்கடுத்து தான் 1/1 கொடுது. அது ஒன்று வந்து இதில் வந்து மைனஸ் தான். ஏன்னா நம்ம செக் பண்ணல சில பிராண்ட்லாம் வந்து 10 dBm அதுக்கடுத்து 11 12ன்னு அதுக்கு பிறகு ஒவ்வொரு dBமாக கூடும். இது வந்து 17க்கு பிறகு தான் ஒவ்வொரு dBm கொடுது. சடனாக 17 dBm பவர் வந்து டக்குன்னு கோரில் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அது ஒன்று இதில் ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து பவர் சப்ளை ஏ வந்து ஆன்லைனில் இருக்குது, பி வந்து ஆஃப்லைனில் இருக்குதுன்னு காட்டுது. பி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கலத்தி வச்சுருக்கோமே இந்த பவர் சப்ளை தான் பி. இது இதில் உள்ளே தான் கலத்தி வச்சுருக்கு. அதுக்கடுத்து 12 வோல்ட் வோல்டேஜில் எவ்வளோ எடுக்குது, 12 வோல்ட்டில் கரண்ட் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறது அளவு காட்டுது. ஃபேனோட கரண்ட் வோல்டேஜ் வேல்யூவும் இதில் வந்து காட்டுது. அதுக்கடுத்து ஈத்தர்நெட் செட்டிங்கு, இதில் வந்து ஈத்தர்நெட் போட்டிருக்கு. அதை லாகின் பண்ணியும் சில டீட்டெயில் வந்து நம்ம ரிமோட்லேயே பார்க்கலாம். அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுதேன். அதோட ஹோஸ்ட் அட்ரஸ்ஸு, மேக் அட்ரஸ்ஸு, கேட்வே, சப்நெட் மாஸ்க் என்னங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து சிம் மாடியூலுக்கும் இதில் வந்து போர்ட் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து வெறும் டம்மி போர்ட்டு தான், உள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து ஆப்ஷனலாக கொடுக்காங்க. சில மாடலில் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாடலில் அது வந்து இல்லை. நம்ம வாங்கின பிறகு தான் அது தெரியும். இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். ரெண்டாவது நம்ம இருக்கான்னு கேட்டோம். அது வந்து ஆப்ஷனல் மாடல் தான், ஸ்டாக் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது மாடலில் கிடைச்சாலும் உங்களுக்கு அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, உள்ளே எவ்வளோ எம்இஆர் போகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அது அப்படியே அவுட்டில் வெளியே வருதா, லாஸ் இல்லாமல் வருதா அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு C30 மீட்ரு, ஒரு ஓப்பன் ஃபைபர் FTTH, பவர் எவ்வளோ உள்ள போகுதுன்னு பார்க்க பவர் மீட்ரு, அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டப்பு. இதில் வந்து 16 dBm கொடுக்கும்போது 1ல் 0வும் 1ல் -3 வரும். இப்போ நம்ம 19 கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா 1ல் +3ம் ஒரு அவுட்டில் 0வும் வரும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஆப்டிக்கல் பவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ உள்ளே போகுது அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணிக்கிடுவோம். -3.78 போகுது, நோட் பண்ணிக்கிடுவோம். -3. இது வந்து TCLோட EDFI சிக்னல் தான். இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். TCCL EDFI -3. இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு S11 எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். 54.2 36.8 வந்து வருது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, லாஸ்ட் பாயிண்ட்டு எல்லாத்தையுமே இதில் வந்து நோட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் கரெக்டாக எல்லா பாயிண்ட்டுமே லாஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். மிட் பாயிண்ட் வந்து 57.8 38.2 எம்இஆர் வந்து வருது. அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு U30 64 38.7 எம்இஆர் வந்து வருது. இது வந்து EDFIயோட இன்புட்டுக்கு, TCL சிக்னலு EDFI கொடுக்க இன்புட்டில் வர ரிசல்ட்டு. ஓகே, இப்போ அவுட்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பம்பை வந்து நம்ம இன்னும் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணதுக்குன்னு நம்ம அவுட்டையுமே கொடுத்துட்டே ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ அவுட்டில் இன்புட் பேட்ச் கார்டு வந்து இதில் தான் இன்னும் கொடுக்கணும். இதில் கொடுக்கும்போது தான் மற்ற பேட்ச் கார்டில் பிரிஞ்சு வரும்.
ஓகே இன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 பேட்ச்களில் ஒன்றில் ப்ளஸ்லேயும் ஒன்றில் ஜீரோவும் வரும், அதையும் பார்த்துக்கிடுவோம். இப்போ வந்து பம்பை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே பம்பு வந்து ஆன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஆன் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே ஒன்றில் வந்து ப்ளஸ்ஸு 3 வந்து பவர் வருது. அப்போ இன்னொரு இதில் வந்து 0 வந்து வரும். கரெக்ட். ஓகே 0 வருது. இப்போ இந்த 0 டிபிஎம்மை தான் அப்படியே எஃப்டிடிஹெச்சில் கொடுத்து லாஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே இப்போது அப்படியே அதே செட்டப்பில் பேட்ச் கார்டை கொடுத்தாச்சு. எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம -3ங்கனால சேமாக -3 தான் இதில் செக் பண்ணால் தான் இதுக்கு ஈக்குவலாக குடி காட்டும். இப்போ வந்து நம்ம 0 கொடுக்கறதுனால இதை வந்து கீழே நோட் பண்ணிக்கிடுவோம். 0 டிபிஎம் 0 டிபிஎம்மில் U30 70.2 37.9. அடுத்து S40 64.8 38.2. அடுத்து S11 நோட் பண்ணிக்கிடுவோம். S11 61 36.1. ஓகே இப்போ இதுக்கும் பார்க்கும்போது இதில் 0.7 MER வந்து லாஸ் ஆகிருக்கு. அதாவது 0.7 வந்து லாஸ் ஆகிருக்கு. மிட் பாயிண்டில் நோ லாஸ், லாஸ்ட் பாயிண்டில் கரெக்டாக ஒரு 0.8 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகே இது வந்து -3ல் கொடுத்துருக்கனால இங்கிட்ட நம்ம -3ல் செக் பண்ணுவோம். அப்போ தான் லெவலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே இப்போது இந்த 0 டிபிஎம் சிக்னலை அப்படியே ஒரு கேசட் டைப் 50-50 கப்ளரில் போட்டு -3 எடுத்துக்கிடுவோம். ஓகே இப்போ அந்த 0வை மறுபடி ஒரு கேசட் டைப் 50-50யில் போட்டு பிரித்து இப்போ -3.5 ஆக்கியாச்சு. இப்போ அப்படியே எடுத்து அதே சேம் எஃப்டிடிஹெச்சில் கொடுப்போம். கொடுத்து அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் லைவாக பார்ப்போம். இப்போ வந்து சேமாக இங்கேயும் -3 அவுட்லேயும் அதே -3 வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃபஸ்ட்டு U30 65.6 37.9. அதுக்கடுத்து S40 பார்ப்போம். S40 59.9. சில நேரம் 60 வருது, 38.2 வருது, 37.9 38.2 60 38.2 வருது, 59 39.9 வருது. ஓகே அடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். S11 56.1 36.1. ஓகே இந்த சின்ன வேரியேஷனுக்கு காரணம் இப்போ சமீபமாக கொஞ்ச நாளாகவே நமக்கு வந்து வார இன்புட் வந்து சின்ன வேரியேஷன் இருக்கனால அவுட்புட்லேயுமே வேரியேஷன் வந்து ஆகுது. நீங்கள் ஆர்டிகல் போகிற கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் மீட்டரில் வச்சோம்னா லேஸாக ஒரு சின்ன வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. கம்பெனி சிக்னல் வாரதே அப்படி தான் வருது. ஓகே இப்போ இன்னுக்கும் அவுட்டுக்கும் எவ்வளோ MER லாஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 36.7 அப்போ 0.7 வந்து லாஸு. இதில் வந்து எப்பவும் போல் நோ லாஸ். இதில் வந்து எப்பவும் போல் 0.8 வந்து லாஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ -0ல் கொடுத்தாலும் அவுட்புட்டில் வந்து அவ்வளோதான் வந்திருக்கு. -3ல் கொடுக்கும்போதும் சேம் MER வந்து லாஸ் ஆகிருக்கு. மிட் பாயிண்டில் வந்து லாஸ் ஆகலை. ஏற்கனவே வந்து நம்ம வாங்கினோடனே இந்த பொருளை வந்து நான் நிறைய டைம் வந்து செக் பண்ணேன். இப்போ TCLல செக் பண்ணிருக்கோம். ஆனால் வந்து அரசு கேபிளில் நான் வந்து செக் பண்ணேன். செக் பண்ணும்போது அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு மிட் பாயிண்டில் வந்து லாஸ் இல்லை. லாஸ்ட் பாயிண்டில் வந்து கரெக்டாக இந்த 0.8 வந்து அதுலேயுமே லாஸ் ஆச்சு. SCV சிக்னலில் போட்டு பார்த்தோம், அதுலேயும் இதே லாஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி பார்த்தாலும்
லாஸுங்கிறது வந்து கட்டாயம் கன்ஃபார்ம் தான். மிட் பாயிண்ட் வந்து எந்த எம்எஸ்ஓ சிக்னல் கொடுத்தாலுமே லாஸ் இல்லை. நான் கூட ஆரம்பத்தில் சொல்லியிருந்த இந்த பொருள் வந்து மற்ற பொருளோட ஓரளவு நல்லதாக இருக்குது. ஏன்னா நம்ம செக் பண்ண வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே எப்படியாவது ஒரு எம்இஆராவது லாஸ் இருக்கும், இல்லைனா ஒரு 0.7 லாஸ் இருக்கும். இது வந்து மிட் பாயிண்டில் மட்டுமாவது லாஸ் இல்லாமல் இருக்குது. மற்றதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த 4 டேஸ் நம்ம யூஸ் பண்ணல உள்ள ரிவ்யூவை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பாசிட்டிவ் அப்படின்னா 0.7 தான் மேக்ஸிமம் எம்இஆர் லாஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம செக் பண்ண இடிஎஃப்ல இது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இதை விட லாஸ் இல்லாத இடிஎஃப்லாம் நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு 90% மார்க் வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து என்னென்னா அவுட்புட் வந்து சாலிடாக எல்லா இதுலேயுமே ஒரு 19 dBm வந்து அவுட்புட் வந்து வருது. அதாவது 18.20 அப்படி வராமல் 19 வந்து சேர்ந்துருது. அதுக்கடுத்து இந்த மாடலை நம்ம மெயினாக சூஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம அந்த இடிஎஃப்ஐ வாங்குத வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதில் என்னென்னா நம்ம நார்மலாக உள்ள இடிஎஃப்ஐ வந்து சிங்கிள் ரேக்கு இவ்வளோதான் அகலம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு காற்று ஏர் வென்டிலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். மற்றபடி இது வந்து டபுள் ரேக் டைப்பு, வெயிட்டுமே நல்லா இருக்குது. ஏர் வந்து உங்களுக்கு இந்த சைடு உள்ளே ஃப்ளோ ஆகி பின்னாடி இருக்க ஃபேனில் இருந்து உங்களுக்கு காற்று வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு பம்ப் லேசர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது நார்மலாக உள்ள சிங்கிள் ரேக்கில் வர கம்ப்ளைண்ட்டை விட டபுள் ரேக்கில் வந்து கம்ப்ளைண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது இந்த மாதிரி டபுள் ரேக் வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கனால ஓவராக ஹீட் ஆகாது. உங்களுக்கு பேக் சைடுமே காட்டுதேன் அதிக ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஐயோட ஃபோட்டோவில் வந்து 4 ஃபேன் இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்தது வந்து 3 தான் வந்திருந்தது. 3 ஃபேன்னாலுமே இது வந்து எப்போவுமே த்ரூவாக ரன்னிங்லேயே இருக்கும். உங்களுக்கு முன்னாடி உள்ள வென்ட்டில் இருந்து காற்றை உள்வாங்கி பின்னாடி வெளியே தள்ளலாம். ஸோ வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து டபுள் ரேக்கும்போது உள்ளே வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கனால ஹீட் ஆகாது. அதுக்கடுத்து 4 நாள் நம்ம வந்து கண்டினியூவாக ரன்னிங்கில் இருக்கும்போது கூட எந்த ஹீட்டுமே இல்லை. இவ்வளோத்துக்கும் இந்த ரூமில் வந்து நம்ம ஃபேன்லாம் போடாமல் சும்மா தான் வச்சுருந்தோம். ஹீட் வந்து எதுவுமே இல்லை. இன்னும் கண்ட்ரோல் ரூம்லேயும் போட்டு அதுலேயும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இதில் இந்த இது ப்ளஸ் தான். அதாவது டபுள் ரேக் டைப்பில் வந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்கும். அது ஒரு இதில் வந்து பாசிட்டிவ். நான் இந்த மாடலை சூஸ் பண்ண காரணமே அதுதான். அதாவது பேக் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா டிசி ஃபேன் இருக்கிறதும் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஏர் வென்டிலேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கடுத்து இதில் இன்னொரு இதுக்காண்டியும் நான் இந்த இதை சூஸ் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணது எல்லா இடிஎஃப்ஐலையும் உள்ள பவர் சப்ளையுமே இதே மாதிரி நம்ம கலத்தி மாட்டுத டைப் பவர் சப்ளை தான். அப்போது எதில் உள்ள பவர் சப்ளை நம்ம எதில் போட்டாலும் வேலை செய்யும். அதுக்காண்டி தான் இந்த மாடலே சூஸ் பண்ணேன். அதாவது இந்த மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளேனா நம்ம இந்த இதில் 2 பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆனால் கூட வேறு இடிஎஃப்ஐயில் உள்ள பவர் சப்ளை எடுத்து போட்டுக்கலாம். 4 இடிஎஃப்ஐலையுமே எல்லாமே சேமாக மேட்ச் ஆகுத பவர் சப்ளை உள்ள மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கியிருந்தோம். இப்போ கூட இதில் வந்து ஒன்று கம்ப்ளைண்ட்டாக என்னால் கலத்தி வச்சுருக்கேன். பவர் சப்ளை வந்து ஹாட் ப்ளக் பவர் சப்ளை ப்ளக் அண்ட் ப்ளே தான். அதனால் ஈஸியாக நம்ம வந்து எந்த இதுக்குனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இதில் ஒரு பாசிட்டிவ் தான். அதாவது நான் சூஸ் பண்ண காரணம் ஏர் வென்டிலேஷனுக்காண்டியும் ஹாட் ப்ளக் இருக்குதுனாலையும் தான் யூஸ் பண்ணேன். மற்றபடி WDM இருக்குங்காண்டிலாம் யூஸ் பண்ணல. இந்த மாடலில் WDM இல்லாமல் கிடைக்கல, அதனால WDMோட வாங்கியாச்சு. ஓகே, இந்த நாள் தான் இதில் பாசிட்டிவ். அதுக்கடுத்து நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன மைனஸ்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு பவர் சப்ளை வந்து கம்ப்ளைண்ட்டு. இன்னும் இதை வந்து நம்ம கம்பெனியில் இன்னும் இதை பற்றி கேட்கல. ஆனால் நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஸ்பார்க் ஆகுது, ஸ்மெல்லு வந்துச்சு. இன்னும் அந்த வீடியோவை அனுப்பி அவங்க அதுக்கு பிறகு ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றி தராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கட்டாயம் மாற்றி தருவாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தான் அவங்கள்ட்ட ஆர்டரே போட்டோம். அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். பவர் சப்ளை மட்டும் தனியாக நம்ம அனுப்பி வாங்கணும். இருந்தாலும் ஃபஸ்ட்டே அது வந்து கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் வீடியோவில் கூட அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஓட்டி செக் பண்ணுங்கள் 2 பவர் சப்ளைலையும் சொன்னது காரணமும் அதான். ஓகே, இது வந்து இதில் ஒரு மைனஸ் தான். அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து இண்டிகேட்டர் காட்டுறது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலாகவே அது வந்து தேவைப்படுது. ஏன்னா கேமரா வைக்கும்போது இண்டிகேட்டரில் சிக்னல் வரல அப்படின்னா ரெட்டு இந்த மாதிரி கலர் லைட் அடிக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு வீடியோவில் தெரிதானே தெரில.
இந்த இடத்துல சின்னதாக அலாரம்ங்கிற இடத்துல நோ இன்புட்டு அப்படிங்கிற மட்டும்தான் காட்டுது. இந்த அளவுக்கு கேமரா வந்து ஃபுல்லாக காட்டணும்னா கிட்ட தான் கொண்டு கேமரா வைக்கணும், அப்போவுமே ஃபோக்கஸ் ஆகி கரெக்டாக காட்டுதாங்கிறது தெரியலை. இந்த இது எனக்கு ஒரு மைனஸ் தான். இதை இவங்க வந்து மேனுவல் புக்கில் ட்ரெடிஷ்னல் டிஸ்பிளேயோட இப்போ வந்து நாங்கள் டிஸ்பிளேயாக வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாலும் என்னை பொறுத்தளவில் எனக்கு இது வந்து ஒரு மைனஸ் தான். அதாவது இண்டிகேட்டர் லைட் வந்து இல்லாதது. அதுக்கடுத்து டிஸ்பிளே வந்து ஆல்வேஸ் ஆனில் வந்து இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது வந்து உங்களுக்கு இப்போ சில இடைவெளிலாம் பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு லைட் வந்து டிம் ஆயிரும், அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பிளாக் ஆயிரும். நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் மறுபடியும் வந்து டார்க்காக அடிக்கும், மறுபடியும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு டிம் ஆகும், மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கழிச்சு டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். இதில் வந்து அப்படி இல்லை, நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த டிஸ்பிளே வந்து ஆன்லேயே தான் இருக்குது. டிஸ்பிளே ஆஃப் பண்ணி வைக்க ஆப்ஷனுமே ஈத்தர்நெட் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. டிஸ்பிளே வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்குது. அது எனக்கு பொறுத்தல அது ஒரு மைனஸாக தான் தோணுது. அதுக்கடுத்து இது கூட ரெண்டுமே சின்ன சின்ன மைனஸ் தான். இது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுக்கடுத்த மைனஸ் வந்து இதில் நம்ம வாங்கியிருக்க இந்த கம்பெனி EDFIக்கு வந்து ஸ்டாண்ட் பை ஆப்ஷனே கிடையாது. அதாவது ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் வந்து நோ. அதாவது இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த EDFI வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சுன்னா, நான் அந்த பொருள் வந்து டெல்லியிலேருந்து வாங்கினேன், இங்கேருந்து நான் மறுபடியும் டெல்லிக்கு பார்சல் அனுப்பி குறைஞ்சது அதுக்கு ஒரு 10 நாள், அவங்க அங்கே சரி பார்க்கறதுக்கு ஒரு 5 நாள் டைம் எடுப்பாங்க, மறுபடியும் அங்கேருந்து ஒரு 10 நாள், குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 25 நாளாவது இந்த EDFI இல்லாமல் தான் இருக்கும். இன்கேஸ் நான் வந்து எல்லா இது வந்து கம்ப்ளீட்டடாக நம்ம ஊர் ஃபுல்லாக ஃபைபர் டு ஹோம் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த செட்டப்பே வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபைபர் டு ஹோம் பண்ண பிறகு இன்கேஸ் இந்த EDFI ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா படம் ஓடாமல் தான் கிடக்கும். இருந்தாலும் நம்மகிட்ட வந்து ஸ்பேர் EDFIலாம் நிறைய இருக்கிறதுனால எப்படியா நம்ம வந்து லைனை ஓட்டி விட்டுறலாம். ஆனால் நார்மலாக உள்ள ஒரு சின்ன கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி EDFI வாங்கும்போது ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் வந்து இருக்க மாதிரி வாங்குங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சும் வாங்கியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து ரேட் வந்து டெல்லியில் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிது, அதனால் அங்கேயே எடுத்தாச்சு. ஆனால் ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் வந்து கிடையாது. மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 1 இயருக்குள்ள ஏதாவது ஃபால்ட்டுனா ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது செக் பண்ணி பார்ப்போம். ஃபால்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னா சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி தருவோம், இல்லைனா பீஸ் டு பீஸ் மாற்றி தருவோம் 1 இயருக்குள்ள. 1 இயருக்கு பிறகு என்ன செலவுனாலும் நம்ம பொறுப்பு, ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எந்த அளவுக்கு பண்ணுதாங்கங்கிறது வந்து நம்ம இன்னும் பொருளை யூஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம மறுபடியும் டெல்லிக்கு அனுப்பி அனுபவப்படும் போது தான் தெரியும். இப்போ வர அவங்க சொல்லும்போது ஆகோகம்னு நல்லா சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வாங்கும்போது கட்டாயம் ஸ்டாண்ட் பை ஆப்ஷனோட வாங்குறது தான் நல்லது. அதனால் அது ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து இந்த பாசிட்டிவாக சொன்ன 90%ல் மீதி 10% MER லாஸ், அதாவது ஸ்மால் MER லாஸ் வந்து இருக்கிறது வந்து கட்டாயம் ஒரு பிரச்சனை தான். அது வந்து ஒரு மைனஸ் தான். அதாவது கட்டாயம் 100% MER லாஸ் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு லைனில் பல கப்ளர்லாம் தாண்டி போகும்போது சின்ன சின்ன லாஸ் ஆகும்போது கூட நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரூம்லேயே லாஸ் ஆகுது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதே. இப்போ இந்த இடத்துல ஒரு 0.7 லாஸ் ஆகுது வந்து எல்லா இடத்துலையும் அந்த லாஸ் வந்து கடைசி வரை இருக்க தான் செய்யும். லாஸ் வந்து ஃப்யூச்சரில் கூட தான் செய்யும் தவிர லாஸ் சரியாததுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த சின்ன MER லாஸ் இருக்குதும் ஒரு மைனஸ் தான். இவ்வளவு இந்த 4 நாள் நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணலேருந்து கிடைச்ச தகவல். அதனால தான் பிராண்டோட பேரையுமே நம்ம வந்து வெளியே சொல்லாமல் இருக்க காரணமாக தான். ஏன்னா பொருள் முதல் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து இண்டிகேட்டரில் லைட் இல்லாது எனக்கு ஏன் பர்சனலாக பிடிக்கல அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஒரு கண்ட்ரோல் ரூம் தான், லைவ் ஃபுட்டேஜ் கேமரா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த EDFIயில் வந்து நமக்கு சிக்னல் கட் ஆச்சுன்னா ரெட் லைட் வந்து அடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி கேமராவில் எங்கே இருந்தாலும் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது நமக்கு இந்த டிஸ்பிளே பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் டிஸ்பிளேல உள்ளது வந்து தெரியாது.
ஓகே, இது இந்த 4 நாள் இந்த ஸ்டூடியோ ரூமில் ஓடினதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நாளை காலையிலே நம்ம கேபிள் கண்ட்ரோல் ரூமில் போட்டுருவோம். அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கடுத்து இது வந்து கம்ப்ளீட்டடாக நம்ம லைன் ஃபுல்லாக ஃபைபர் டு ஹோம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த EDFA வாங்கியிருக்கு. அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி ஃபைபர் டு ஹோம் பண்ணுதோம், என்னென்ன பொருள் போடுதோம் அப்படிங்கிறத லைவ் ஃபுட்டேஜாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.